அப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு மாற்று அரசு உருவாவதற்கு விஜயும் அதிமுகவும் சேர்ந்தா பாசிபிளாக இருக்கலாம். நம்பர்லாம் நான் இப்போ கஸ் பண்ண விரும்பல. 117 வந்து 2 பேரும் சேர்ந்தா அதை தாண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னா, அப்போ பாஜகவை விட்டுட்டு தனியாக வரணும் அதிமுக. பாஜகவை கூட்டிகிட்டே தான் நான் வருவேன். அவர் விட மாட்டார்னு, அதாவது எடப்பாடி எலெக்ஷன் முடிஞ்ச அன்றைக்கே கைட்டு விட்டுருவார். அது தொகுதி உடன்பாடுங்க, கொள்கை உடன்பாடுலாம் கிடையாதுன்ட்டு கைட்டு விடுவார். முடிஞ்சால் இப்போவே சீட்டு தகராறில் கைட்டு விட்டால் கூட கைட்டு விடுவார். அப்படி கைட்டு விட்டாருன்னா எலெக்ஷனுக்கு முன்னாலே கூட 2 பேரும் பொது எதிரின்னு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாமே பாஜகவுடைய கூட்டால் தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. எடப்பாடி அவசரப்பட்டு போய் பாஜகவோட கூட்டு சேர்ந்ததால தான் தாவேகா ஏடிஎம்கே ஜாயிண்ட் வெஞ்சர் அது இம்பாசிபிளாக போச்சு தேர்தலுக்கு முன்னால். ஆனால் பின்னால் அண்டர் கம்பல்ஷன் ஒரு மாற்று அரசு உருவாகணுன்ற சூழல் வந்ததுன்னா, நான் சொல்கிறதே நடக்கும்னு நான் சொல்ல, வேறிய சீனரியோ வரலாம். அதில் ஒன்று திமுகவுக்கு எதிராக ஒரு ஆட்சி, திமுகவுக்கு எதிராக இல்லைங்க, திமுக மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டு அமைச்ச வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு. திருப்பி இன்னொரு எலெக்ஷனா 5 நாள் கழிச்சு இன்னொரு எலெக்ஷன் வைப்பாங்களா என்ன? இட்ஸ் குவைட் இம்பாசிபிள். அப்போது அவங்க பார்ப்பாங்க 118 வரா மாதிரி ஒரு ஃபார்மேஷன். அது அநேகமாக என்னுடைய எண்ணத்தில் தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்தாலே ஆட்சி அமைக்கிற வாய்ப்புகள் வரும். அப்போ யார் பெரிய கட்சியோ அதிக எம்எல்ஏ வச்சு அவங்க முதலமைச்சராகவும்